இப்ப 2 கட்சியும் சாராயம் வச்சிருக்கு. என் தம்பி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். நீங்க மகளிர் நலங்கிறீங்க, பாதுகாப்பீங்க. சாராய கடையை போதை வச்சுட்டு எப்படி பெண்களை பாதுகாப்பீங்க? தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சுக்கிட்டு எப்படி பாதுகாப்பீங்க? சாராய கடை திறந்து வச்சுக்கிட்டு என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கும்? மது போதையில இருக்கும், மதி மயக்கத்துல நினைவிழந்து இருக்கிறவன்ட்ட என்ன ஒழுங்கு இருக்கும்? என்ன ஒழுங்கு இருக்கும்? நீங்க அங்க போய் கரூர்ல போய் பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபாய்ன்னு பாடுனீங்க. 10 ரூபா கூட்டி வித்துட்டாங்க, ஏத்தி வித்துட்டாங்கிறது சொல்லுங்க. சரி, நான் வந்தால் இதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? நான் ஒன்றுகிட்ட தங்கச்சிட்ட ஒன்று கேட்கிறேன். நான் இலவசமா உங்களுக்கு மின்சாரம் தந்துடுறேன். நீங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது அந்த மின் விளக்கையோ அல்லது குளிரூட்டியோ மின் விசிறியோ தொலைக்காட்சியோ அணைச்சு விட்டு போகலாம். இலவசம்னா பொறுப்பா அதை அணைப்பீங்களா? எவ்வளவு பொறுப்பற்று பயன்படுத்துவீங்க? அப்ப இலவசம்னா அது எப்படி கவனக்குறைவாயிரும், பொறுப்பற்று போயிரும். பொருளின் அருமை தெரியாது. பொருளின் எது ஒன்றும் அதான் சொல்றேங்க, தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைப்பதனாலேயே நீ மதிக்க மாட்டேங்கிற. பூமி உன் காலுக்கு கீழே மிதிபடுவதாலேயே அதன் அருமை தெரிய மாட்டேங்குது. நீ எந்த பொருள் இலவசமா இருக்கணும்? அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவம் தான் தரமா எல்லாருக்கும் சமமா இலவசமா இருக்கணும். நீ அறிவை கொடு, எனக்கு அதுக்கேற்ப வேலையை கொடு, நான் படைச்சுக்கிறேன். உயிரை காக்கும் மருத்துவத்தை தரமா கொடு. அமைச்சர்கள் முதலமைச்சர்கள்லாம் போய் தனியார் மருத்துவமனையில படுத்துக்கிறீங்க, நாங்க இங்கே படுத்துறது. தரம் உயர்ந்திருக்கு, மருந்தின் தரம், மருத்துவத்தின் தரம், மருத்துவ கட்டடத்தின் தரம். ஒவ்வொரு அறையும் பிணவர மாதிரி இருக்கு. எப்படி ஒரு முதலாளியால கொடுக்க முடிகிற கல்வியை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு வலிமை மிக்க அரசால் தர முடியும்னா அரசு தோற்று போகுது.